உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28 6 மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள், சதுர்த்தசி திதி, கேட்டை நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தடங்கல், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் முயற்சி, கடகம் சுகம், சிம்மம் வரவு, கன்னி சிக்கல், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் தேர்ச்சி, தனுசு போட்டி, மகரம் பெருமை, கும்பம் விருத்தி, மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் கோயிலுக்கு போனால் கோயிலில் உள்ள இறைவன் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஏன் அபிஷேகம் செய்கிறோம் என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், சிவன் அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர் என்று பொதுவாக நாங்கள் சொல்கிறது விசேஷம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். சிவன் அபிஷேக பிரியர். அபிஷேகம் செய்வதனால் என்ன பலன் எங்களுக்கு கிடைக்குது, ஏன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். முதல்ல இறைவனுடைய விக்கிரகங்களை கருங்கல் சிலையில் வடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், சிவலிங்கமாக இருந்தால் அது ஒரு கருங்கல்ல செஞ்சிருப்பினோம். முருகனாக இருந்தால் முருகனுடைய சிலையை அழகாக கருங்கல்ல செஞ்சிருப்பினோம். அல்லது பிள்ளையாராக இருந்தால் வடிவாக செஞ்சிருப்பினோம். அந்த கல்லெல்லாம் நீரோட்டம் உள்ள கற்களாக பார்த்துத்தான் அந்த சிலையை செய்வார்கள். உடனே போய் மலையில் போய் கருங்கல்ல வெட்டி அந்த சிலையை செய்கிறதில்லை. அந்த கற்களை எடுத்து நல்ல நீரோட்டம் உள்ள கற்களில்தான் அந்த சிலைகளை செய்வார்கள். அந்த நீரோட்டம்தான் அந்த கற்களில் இருக்கக்கூடிய உயிரோட்டம். அந்த கருங்கல் சிலையை செஞ்சு கும்பாபிஷேகம் என்ற அபிஷேகம் செய்ததோடு அந்த கல்லுக்கு உயிர் வந்துவிடும். அந்த உயிருள்ள கற்களை தான் நாங்கள் சிலைகளாக வணங்கி வருகின்றோம். அந்த கல்லுக்கு உயிர் இருக்குது, நீரோட்டம் உள்ள கற்கள். கும்பாபிஷேகத்தின் பின்னர், அதுவும் அபிஷேகம்தான், கும்பாபிஷேகம் என்றால் ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் பின்னர் அந்த கற்களுக்குள் உயிரோட்டம் ஏற்பட்டுவிடும். அந்த உயிரோட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் திரும்பி திரும்பி கும்பாபிஷேகத்துக்கு பிறகு 48 நாள் மண்டலாபிஷேகம் செய்து அதற்கு பின்னர் தினசரி அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லுக்குள்ள உயிரோட்டத்தை நிலைநிறுத்தி வைப்பதற்காகத்தான் அபிஷேகம் செய்கின்றார்கள்.
எங்கும் நிறைந்த இறை சக்தி, இயற்கையில் பஞ்சபூதங்களில் இறைவனுடைய சக்தி இருக்குது. அந்த சக்தியெல்லாம் அக்னிக்குள்ளே கொண்டு வருவினம். பிறகு அந்த அக்னியில் இருக்கிற சக்தியை கும்பத்துக்குள்ளே கொண்டு போவினம். பிறகு அந்த கும்பத்தில் உள்ள சக்தியை அந்த கருங்கல் சிலைக்கு மேலே அபிஷேகம் செய்து அந்த இறை சக்தியை அந்த கருங்கல் சிலைக்கு கொண்டு வருவினம். எங்கும் நிறைந்த சக்தி அக்னியில் கொண்டு வந்து அக்னிக்கு பூஜை பண்ணி, பிறகு அக்னியிலிருந்து அந்த சக்தியை நாடி சந்தானம் மூலம் கும்பத்துக்கு கொண்டு போய் கும்பத்திலையும் பூஜை பண்ணி, பிறகு அந்த கும்பத்தை கொண்டு போய் கும்பாபிஷேகம் மூலஸ்தானத்தில் உள்ள கருங்கல் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த சக்தியில் உயிரோட்டத்தை நிலை நிறுத்துவார்கள். இதுதான் அபிஷேகம் செய்வதனுடைய எண்ணம். பால் அபிஷேகம் செய்வினம், தேன் அபிஷேகம் செய்வினம், தயிர் அபிஷேகம் செய்யணும். இந்த அபிஷேகங்கள் எல்லாம் இறைவனுக்கு உயிரோட்டத்தை தருவதற்காக அபிஷேகம் செய்யணும். சரி, என்னத்தை அபிஷேகம் செய்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது. அபிஷேகம் செய்ய முன்னுக்கு இறைவனுக்கு எண்ணெய் சாத்துவார்கள். நீங்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் எண்ணெய் காப்புன்னு ஒன்று இருக்கும். எண்ணெய் காப்பு என்ன விசேஷம் என்றால், எல்லா அடியவர்களும் இறைவனை தொட்டு எண்ணெயை சாத்தலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் கோயிலுக்குள்ளே போக இயலாது. இறைவனை உங்களால் தொட முடியாது, தூரம் இருந்து தான் நீங்கள் கும்பிடணும். ஆனால் எண்ணெய் காப்பண்டைக்கு மட்டும் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்களே நேரடியாக போய் உங்களுடைய கைகளினால் எண்ணெயை தொட்டு இறைவனுக்கு சாத்தலாம். எண்ணெய் அபிஷேகம் செய்தால் நலம் தரும். எண்ணெயை அபிஷேகம் செய்தால் நலம் தரும். அடுத்தது அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் மலநாசம், கடன் தீரும். மலம் என்று சொன்னால் எங்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லி தீய மலங்கள், கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். கடன் சுமை இல்லாமல் போகும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன் சுமை இல்லாமல் போகும். மஞ்சள் தூள், அடுத்தது மஞ்சள் மாவினால் அபிஷேகம் செய்வார்கள். மஞ்சள் மாவினால் அபிஷேகம் செய்தால் நல்ல மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் நடக்கலண்டா திருமணம் நடக்கும், குழந்தை இல்லையண்டா குழந்தை நடக்கும், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். மங்களகரமான காரியங்கள் எல்லாம் மஞ்சள் மாவினால் அபிஷேகம் செய்தால் நடக்கும். அபிஷேகத்தூள், அபிஷேகத்தூள், அரிசிமா மஞ்சள்மா அபிஷேகத்தூள் என்று ஒன்று இருக்குது. அது சில பொடி, அதால் அபிஷேகம் செய்தால், அபிஷேகத்தூளினால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள், நோயாளர்கள், நோய் நொடி உள்ளவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொஞ்சம் அபிஷேகத்தூளை வாங்கி கோயிலில் கொடுங்கோ, சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி நோய் நீங்கும். இந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன்? அபிஷேகத்தூள் நோய் நீங்கும். அதே மாதிரி பாலினால் அபிஷேகம் செய்தால் பயம் நீங்கும். மனசில் சில பேருக்கு பயம், எதற்கு எடுத்தாலும் பயம். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு பயம். அந்த பயம் பாலினால் அபிஷேகம் செய்தால் நீங்கும். தேனினால் அபிஷேகம் செய்தால் அந்யோன்ய நட்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருந்தால் தேனினால் அபிஷேகம் செய்யுங்கள். கணவன் மனைவிக்குள் நட்பு மேலோங்கி காணப்படும். சகோதரர்களுக்குள் பகை இருந்தால் தேனில் அபிஷேகம் செய்யுங்கள். எங்களோட வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாதையா, சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள். அந்யோன்ய நட்பு நீங்கும். சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், நிலம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் சந்தனம், இதெல்லாம் பெரிய விலை இல்லை. ஒரு 1/2 கிலோ சந்தனத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுங்கோ, சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி. முருகனுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் வீடு வாங்கும் யோகம் உருவாகும்.
பிள்ளையாருக்கு அபிஷேகம், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி சந்தனத்தை வாங்கி கொடுங்க, வீடு நில யோகம் உருவாகும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் சுத்தமான பசு நெய் வாங்கி கொடுங்கோ அபிஷேகம் பண்ண, மரண பயம் நீங்கும். சில பேருக்கு மரண பயம், வயசு போனாலே மரண பயம் வந்துடும். நான் செத்துருவனோ, அவதிப்படுவனோ, இறந்ததுக்கு பிறகு நரகம் கிடைக்குமோ என்றெல்லாம் மரண பயம். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் மரண பயம் நீங்கும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம், சில பேருக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம், டென்ஷன், பயம், பதட்டம், இதிலெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பினோம். இளநீர் அற்புதமான பொருள். இளநீர் மரத்துக்கு கீழே தண்ணியை ஊற்றினா 10 அடிக்கு அந்த தண்ணி போய் இளநீராக மாறும். அற்புதமான ஒரு மூலிகை பொருள். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் மன அழுத்தம் நீங்கும். பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம் என்றால் மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம், தேன், நெய், 5 சாமான் சேர்ந்தால் பஞ்சாமிர்தம். மா, பிலா, வாழை, முக்கணிகள், தேன், நெய், இதெல்லாம் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் வரும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் முக்தி கிடைக்கும். சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகளை ஜெயிக்கலாம். கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.